அத்தியாயம் 62 மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீடு. மரங்களுக்கு இடையில் சறுக்கிக் கொண்டிருந்த தரை முதலாளியை பார்த்தவுடனேயே தன் தோலுக்கு அடியில் ஏதோ ஊர்ந்து செல்வது போல் நிலவன் உணர்ந்தான். ஒன்று மட்டும் அவனுக்கு நிச்சயமாகத் தெரியும். இந்த மாடி முதலாளியை நேருக்கு நேர் எதிர்த்து போராட அவனால் முடியாது. ஏனென்றால் அந்த மாயத்தோற்றங்களின் விளைவுகளால் அவதிப்பட்டு மீண்டும் தன் குடும்பத்துடன் இணைந்த பிறகு அந்த அதிர்ச்சியை மீண்டும் ஒருமுறை தாங்கிக் கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை. அதை எப்படிக் கொள்வது என்று நிலவன் தனக்குள் கேட்டுக்கொண்டான். ஏனென்றால் இந்த மாடி முதலாளியை கொல்ல விரும்பினால் உண்மையிலேயே சில வழிகள் இருந்தன. ஏனென்றால் சமீபத்திய அனுபவத்திற்குப் பிறகு அது அவனுக்கு தனிப்பட்ட வெறுப்பாக மாறியது. இதுவாக இருந்தாலும் அவன் அந்த அசுரனைக் கொல்லப் போகிறான். நிலவன் அசுரனை ஒரு மூலையில் வைப்பது அல்லது எல்லா பக்கங்களிலிருந்தும் அதைச் சுற்றி வளைத்து தாக்குவது போன்ற சாத்தியமான திட்டங்களைப் பற்றி யோசித்தான். ஆனால் சிறிது நேரம் யோசித்த பிறகு அதை ஒரு அப்பாவி தேர்வாக அவன் நினைத்தான். ஏனெனில் மூடுபனியின் தகவல்களைத் தவிர இந்த மாடி முதலாளியின் பல்வேறு திறன்கள் மற்றும் திறன்களைப் பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. முன்கூட்டியே எதையும் திட்டமிடுவது அவருக்கு பேரழிவை ஏற்படுத்தும். இந்த எதிரி அதைச் சுற்றி அவன் உணர்ந்த ஒளிவட்டத்தின் அடிப்படையில் உண்மையில் மிகவும் வலிமையானவன். மிக முக்கியமாக 8 மீட்டர் உயரமும் கிட்டத்தட்ட 30 மீட்டர் நீளமும் இருந்தபோதிலும் அந்த உயிரினம் சுற்றுச்சூழலின் ஒரு பகுதியாக இருப்பது போல ஒளிந்து கொள்வதில் மிகவும் தேர்ச்சி பெற்றது. ஏனென்றால் இப்போது கிராண்ட் மாஸ்டர் நிலை போராளியாக இருந்த நிலவன் கூட அதை உணர்ந்து கண்காணிக்க கடினமாக இருந்தான். எனக்கு வேறு வழியில்லைன்னு நினைக்கிறேன் என்று நிலவன் கூறிவிட்டு 1 கிலோமீட்டர் தூரம் சென்று நிழல் நடைப்பயணத்தை முடக்கினார். அவன் தனது நிழலில் இருந்து 2 மினோட்டோர்களையும் 10 நிம்களையும் விடுவித்துவிட்டு மீண்டும் தலைமறைவாகிவிட்டார். இந்த முதலாளியின் திறன்களைப் பற்றி அறிந்து கொண்டு அதற்கேற்ப தயாராக இந்த துணை அதிகாரிகளை ஒருத்தியாக ஆட்டுக்குட்டியாக பயன்படுத்தப் போகிறான். நிலவன் முதலாளியிடமிருந்து 500 மீட்டர் தொலைவில் இருந்தபோது 1 மைல் தொலைவில் இருந்தே எதிரிகளை முதலாளியால் உணர முடியும் என்பதைக் கண்டறிந்தான். அதாவது அதற்கு மிகவும் நன்றாக கேட்கும் திறன் இருந்தது. அல்லது அது அடிக்கடி நாக்கை வெளியே விடுவதைக் கருத்தில் கொண்டு வாசனை இருக்கலாம். நிலவனின் நிழல் நடைப்பயணம் அவனது இருப்பு, ஒளி மற்றும் வெப்ப அடையாளங்களை முற்றிலுமாக மறைத்து இருந்திருக்காவிட்டால் அவன் நீண்ட காலத்திற்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பார். ஆனால் எதிர்பாராத விதமாக முதலாளி அவற்றுடன் நேருக்கு நேர் சண்டையிடத் தேர்வு செய்யவில்லை. அது காடுகளின் குறுக்கே சறுக்கிச் சென்று அதன் உடலில் உள்ள பல்வேறு கடைவாய் பாதை போன்ற திறப்புகளிலிருந்து ஒரு மூடுபனியை வெளியிட்டு அதன் இரையை பயமுறுத்தவும் பின்னர் மூடுபனியில் கலந்த இந்த மாயத்தோற்ற ரசாயனத்தால் அவை கொந்தளிப்பில் இருக்கும்போது அவற்றை தாக்கவும் முயன்றது. தனக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கும் தரை பணியாளருக்கும் இடையே ஒரு சிறிய போர் வெடித்தது. தான் உணவாக பயன்படுத்திய இந்த கீழ் பணிபுரிபவர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்பது முதலாளிக்கு தெரியாது. அவர்கள் அவனுடைய கட்டளைப்படி மட்டுமே செயல்பட்டனர். அதனால் உணவுடன் விளையாடுவது போல் உணர்ந்தபோது முதலாளி அதன் சண்டை திறமைகளை அதிகமாக வெளிப்படுத்தினார். நிலவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். தரை முதலாளி வேகத்திலும் விரைவான அனிச்சைகளிலும் நன்மை பயக்கும். ஆனால் அதன் உடலில் உள்ள சுரப்பிகளில் இருந்து வெளியேறும் மூடுபனியே தவிர முதலாளிக்கு ஒரே ஒரு தாக்குதல் திறன் மட்டுமே இருந்தது. அது அதன் முதுகில் இருந்து வரும் நீண்ட முனைகள். அவை கடினமான ஈட்டி போன்ற கூர்மையான முனைகளையும் கொண்டிருந்தன. மேலும் சண்டையின் போது அது இந்த நெகிழ்வான மற்றும் சுறுசுறுப்பான முனைகளை நீண்ட தூர ஆயுதங்களாக பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல எதிரிகளை தாக்கியது. கடினமான தோலை கொண்ட மினோடார்ஸ் கூட இந்த திறனுக்கு எதிராக தாக்கியது. நிலவனும் இந்த திறமையைப் போன்ற நீட்டிப்புத் திறனை கொண்டிருந்தான். ஆனால் அது மிக குறுகிய தூரத்தை கொண்டிருந்தது. மேலும் அவனது உடலில் இருந்து வீசப்பட்ட முட்கள் அவரது கைகளில் இருந்து வெளியே வந்தவுடன் பிரிக்கப்பட்டன. மேலும் அவரால் அவற்றை மீண்டும் உள்ளே எடுக்க முடியவில்லை. மறுபுறம் இந்த முனைகள் இன்னும் அசுரன் தலைவனுடன் இணைக்கப்பட்டிருக்கும். மேலும் இந்த முனைகளில் சில கொக்கி போன்ற முனைகளைக் கொண்டிருந்தன. அவ்வளவுதானா? இந்த அக்கர் என்னை பயமுறுத்திட்டாரு என்று நிலவன் திகைத்துப் போனபடி சொன்னான். இந்த லோர் பாஸ் தன்னை எப்படி முட்டாள்தனமாக விட்டுச் சென்றான் என்று. ஆனால் உண்மையில் அது லோர் பாஸ் போன்ற போர் வலிமையை கொண்டிருந்தது. முந்தைய தளத்தில் அவன் முன்பு சண்டையிட்ட மினோடார் லோர் பாஸ் கூட இதைவிட அதிக போர் திறன்களையும் உள்ளார்ந்த திறன்களையும் கொண்டிருந்தார்.
அது உருவாக்கக்கூடிய மாயத்தோற்ற மூடுபனியின் நன்மையே தவிர இந்த முதலாளியால் உண்மையில் வேற எதுவும் செய்ய முடியாது. தென்றில்களைத் தவிர நீண்ட மற்றும் கடினமான போரில் பயன்படுத்தக்கூடிய தாக்குதல் திறன்கள் எதுவும் அதற்கு இல்லை. சண்டையின் போது அது கொண்டிருந்த மிகவும் பாராட்டத்தக்க பண்பு வேகம் மற்றும் அனிச்சைகள். மேலும் நிலவனை போன்ற ஒருவருக்கு கூட கிசுகிசுப்புகளையும் பேச்சுகளையும் தூரத்திலிருந்து கேட்க விரும்பினால் 30 மீட்டர் தூரம் வரை கேட்கும் திறன் கொண்டவருக்கு கூட கேட்டல் மற்றும் வாசனை மூலம் உணரும் திறன் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அடடா! மரத்தின் நிழலை விட்டு வெளியேறும்போது நிலவன் பேசினான். அதன் கவனத்தை ஈர்த்து அதை சுறுசுறுப்பாக வைத்திருங்கள். நிலவன் தனது துணை அதிகாரிகளிடம் கட்டளையிட்டான். அவனுடைய சிறிய இராணுவம் சில நொடிகளில் அவனது நிழலை விட்டு வெளியேறியது. ஒமேகாவின் தலைமையில் அவனது இராணுவம் தரைப்படை தளபதியை தாக்கிச் சுற்றி வளைத்தபோது அவர் மறைந்து போனதால் மீண்டும் நிழல் நடைப்பயணத்தை பயன்படுத்தினான். மேலும் மூடுபனி அவனது கீழ் பணிபுரிபவர்களை தாக்காததால் தரைப்படை தலைவர் ஒரு மூலையில் தள்ளப்பட்டார். பிளாக்வால் தனது திறமைகளால் அந்த அரக்கனை கேலி செய்தார். அது அவரை மையப்படுத்தி தாக்கும்படி கட்டாயப்படுத்தியது. அதே நேரத்தில் ஒமேகாவும் ஜுக்ராமும் நிறைய சேதங்களைச் செய்தனர். செரில் மிகவும் சேதப்படுத்தும் மந்திரங்களைச் செய்து கொண்டே இருந்ததில் முக்கிய பங்கு வகித்தார். மேலும் ஆர்மின் மற்ற ஜெனரல்களுக்கு பல தாக்குதல் ஆர்வல்களை வழங்கினார். அரை மணி நேரத்தில் தரை முதலாளி பல்வேறு இடங்களிலிருந்து அதிகமாக இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஆனால் எதிரிகளுக்கு எல்லா திசைகளிலும் ஒரு வலுவான போராளி இருந்ததாலும் சரியான நேரத்தில் தாக்குதல் ஒருங்கிணைப்பு இருந்ததாலும் அதனால் ஓடக்கூட முடியவில்லை. மூடுபனியை பயன்படுத்துவதன் நன்மை பயனற்றதாக மாறியதால் தரை முதலாளி ஏமாற்றமளிக்கும் எதிரியாக மாறினார். தான் எதிர்கொண்ட எதிரிகள் மீது முழு கவனத்தையும் செலுத்திய பிறகு ஒரு கருப்பு நிழல் அதன் வழியில் வருவதை அது உணரத் தவறிவிட்டது. தாக்குதலை எதிர்த்து போராடும்போது அது ஒரு விரைவான வலியை உணர்ந்தது. தரை தலைவரின் தலை ஒரு நீண்ட வாளால் துளைக்கப்பட்டது. என்ன நடக்கிறது என்பதை உணரும் முன்பே தலை இரண்டாக பிளந்து அந்த ராட்சத சறுக்கும் உடல் தரையில் விழுந்தது. துளையிடப்பட்ட வாளைக் கையில் ஏந்திய ஒரு மனித உருவம் அந்த முனைகள் வந்த இடத்திலிருந்து தரை முதலாளியின் பின்புறத்தில் நின்று கொண்டிருந்தது. ஏமாற்றத்தில் பெருமூச்சு விட்டது. அவன் இந்த முதலாளியை கூட்டு அணையால் மிரட்டி எளிதாக முடித்தான். அதே நேரத்தில் அவனுக்கு கீழ் பணிபுரிபவர்களில் சிலரை மட்டுமே இழந்தான். மேலும் அது முற்றிலும் சோர்வடைந்து திசை திருப்பப்பட்டபோது கொலை அடியை இறக்கினான். என்னை ஏமாற்ற முடியாதது, ஏனென்றால் நான் அதற்கு பழகிவிட்டேன். நிலவன் சோகமான முகத்துடன் பேசினான். குறைந்த பட்சம் அந்த திறமைகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்று நிலவன் கூறிவிட்டு சடலத்தின் மீது கையை வைத்தான். உன் ஆற்றல் இனி என்னுடையது, உறிஞ்சிக்கோ.